It is to inform the true owner of the content we used in this video that this clip were used only to let the viewer know the quality of the anime series and to encourage them to watch the video in the official website. Our only aim is to let more viewer know about your content. But if you felt that you don't want us to use your content, please inform that in our mail ID given below so that we can remove it as soon as possible within 24 hours. Anime in Tamil DJ. வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஸ்டார் காட்லி மார்ஷல் ஆர்ட் டெக்னிக் எபிசோட் 2. இந்த எபிசோடு ஆரம்பிக்க அங்க நம்ம ஹீரோ எழுந்தாம் பாத்தீங்களா, சப்போர்ட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தால அவளும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஃபேமிலி சேர்ந்த பொண்ணுதான். அவன் பாத்தீங்கன்னா இவன் என்னோட அடிமை, அவனை ட்ரீட் பண்றதுல தப்பு இருக்கு இப்படி சொல்லும் போது, என்னதான் நீ அவனுக்கு மாஸ்டரா இருந்தாலும் இது மாதிரி பப்ளிக்கா அதுவும் ஸ்கூல்ல ட்ரீட் பண்றது நியாயமே இல்ல இப்படி சொல்லும் போது, அவன் மேல அவனுக்கு லைட்டா கோபம் வந்தாலும் ஸ்ட்ரைட்டா காட்டாம நம்ம ஹீரோ கிட்ட பாத்தீங்கன்னா இருக்கிறதுல அழகான பொண்ணு உன்னோட சப்போர்ட்டுக்கு வரா, அதுவும் அக்காடை ஆரம்பிச்சு இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் நாளே, நீ ஒரு வழியா நான் சொல்றத ஃபாலோ பண்ணு, என்னன்னா இப்ப முட்டி போட்டு எனக்கு முன்னாடி 3 தடவை உன் தலையை முட்டிக்கிட்டு என்ன மாஸ்டரா எடுத்துக்கோ இப்படி சொல்ல, இதை கேட்ட உடனே அந்த பொண்ணுக்கு பயங்கரமான கோபம். ஏன்னா இவ சொன்னதை காதுல வாங்காம இவளை அவமானப்படுத்துற மாதிரி அவன் சொல்ல, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கா. நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அவன் சொல்ற டைலாக் பாத்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான வழி இருக்கு உன்னை இந்த உலகத்துல இருந்து காணாம போக வைக்க இப்படி சொல்லிக்கிட்டு அவன் சொல்ற வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, உன்னை மட்டும் இல்ல உன் ஃபேமிலியும் தான். இப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோவால என்ன பண்ண முடியும், அவன் எதுவுமே சொல்ல முடியாம இருக்க. அந்த டைம் சுத்தி இருக்க பசங்க பாத்தீங்கன்னா, எப்பா இவன் ரொம்ப ரொம்ப மோசமானவனா இருக்கான், இது மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான், அப்போ நம்மளையும் இப்படிதான் பாத்துட்டு இருக்கானா அப்படின்னு நினைக்க, அதுக்குள்ள அவன் முறைச்ச உடனே அவனுங்க பாத்தீங்கன்னா திணற ஆரம்பிக்கிறானுங்க. ஒண்ணுமே புரியாம இப்படி அப்படி சுத்தி குனிய ஆரம்பிக்க, என்னன்னா இவனுங்களும் பாத்தீங்கன்னா அவன் ஃபேமிலிக்கு அடியில தான் வராங்க. ஆனா இருக்கிறதுலே லோ லெவல்ல இருக்கிறது நம்ம ஹீரோவோட ஃபேமிலி. அந்த ரீசனுக்காக தான் நம்ம ஹீரோவை இந்த அளவுக்கு மோசமா அவன் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான். இது நடந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ எழுந்து நிக்க, இவன் பார்த்தான் பாருங்க. உடனே அவங்கிட்ட போய், என்னடா தைரியம் வந்துருச்சா, உன்னோட பேரண்ட்ஸ், உன்னோட குடும்பம், உன்னோட பீப்புள் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு முடிவேடு இப்படி சொன்ன உடனே நம்ம ஹீரோ எதுவுமே சொல்ல முடியாம நிக்க, அவனோட சட்டையை பிடிச்சு பாத்தீங்கன்னா, ஒழுங்கா முட்டி போடுறியா இல்லையா இப்படி கேட்டுட்டு இருக்கும் போது அங்க சடனா இவங்களோட டீச்சர் வந்தாச்சு. இந்த ரீசனால இவனுக்கு பயங்கர மனக்கடுப்பு. நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அடுத்த சான்ஸ் மாட்டாம போயிட போற இப்படி சொல்லிக்கிட்டே அங்க இருந்து அவன் போக, இப்ப நம்ம ஹீரோவோட ஃபேஸ்ல தெரிய ரியாக்ஷன் கோபம் இல்ல, அப்செட், கவலை இதுதான். ஏன்னா அவனால எதுவுமே பண்ண முடியல, அவன் சொல்ற மாதிரி கேட்க வேண்டிய நிலைமையில தான் நம்ம ஹீரோ இருக்கான். அந்த ரீசனால இப்படி உட்காந்துட்டு இருக்க. அங்க அந்த டீச்சர் வந்தாரு பாருங்க. நம்ம ஹீரோ கீழே இருக்கிறது அவன் கண்ணத்துல இருக்க காயத்தை பார்க்க அவர் கேட்கிறாரு என்ன ஆச்சு அப்படின்னுட்டு. நம்ம ஹீரோ சொல்ல போறான் அப்படின்னு எக்ஸைட்மெண்ட்ல அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் தவறி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே நம்ம ஹீரோவை அடிச்சான் பாருங்க. அவன் சிரிக்கிறத இந்த டீச்சர் பார்த்துட்டாரு. அவருக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, இவன் தான் பண்ணிருக்கான் அது மாதிரி. ஆனா நம்ம ஹீரோ சொல்லாததுக்கு காரணமும் நம்ம டீச்சருக்கு தெரியும். அந்த ரீசனால பாத்தீங்கன்னா இத கண்டினியூ பண்ணாம அவரு அடுத்த டெஸ்ட பத்தி பேசிட்டு அங்க இருந்து கிளம்ப, இத பார்த்து அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கோபம். ஏன்னா இவன் எதுவுமே சொல்லாம நின்னுட்டு இருக்கானே இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க. மத்த பசங்க பாத்தீங்கன்னா, டெஸ்டா நம்ம தான் ஸ்கூல்ல சேர்ந்துட்டோமேடா, திருப்பி என்ன டெஸ்ட் இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க. டேய் நம்ம ஸ்கூல்ல சேர்ந்துட்டோம், இருந்தாலும் பிசிக்கல் டெஸ்ட் இருக்கு, அதை வச்சுட்டு தான் நம்மளோட எபிலிட்டியை மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கிளாஸ் எல்லாமே கிடைக்கும் இவன் சொல்லிக்கிட்டே அங்க இருந்து பசங்க போக ஆரம்பிக்க, இந்த பையன் பாத்தீங்கன்னா கரெக்டா தான்டா ஃபாலோ பண்ணிருக்க, நீ என்னோட அடிமை, இது மாதிரிதான் இருக்கணும் புரியுதா இப்படி சொல்லிக்கிட்டே நக்கல் அடிச்சுக்கிட்டு அவன் அங்க இருந்து போக, இத பார்த்து இந்த பொண்ணுக்கு பயங்கரமான கோபம். அவன் அங்க இருந்து கோச்சுக்கிட்டு போறான். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண வந்தா. ஆனா அந்த டீச்சர் கேட்கும் போது கூட நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம மறைச்ச ரீசனால இவன் பயங்கரமான கோலை இப்படி நினைச்சுக்கிட்டே அவ கோபத்துல அங்க இருந்து போக, நம்ம ஹீரோவோட ஃபேமிலி நிலைமை புரிஞ்சிக்கூடிய அளவுக்கு அவ இல்ல. ஏன்னா அவளும் ஒரு பெரிய ஃபேமிலி சேர்ந்தவதான். தப்பி
தவிர நம்ம ஹீரோ உண்மையை சொல்லியிருந்தா அந்த டீச்சர் லைட்டா அவனை மிரட்டிட்டு விட்டுட்டு இருப்பாரு. ஆனா அதுக்காக நம்ம ஹீரோவோட ஃபேமிலியே பயங்கரமான கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. அந்த ரீசனுக்காக தான் நம்ம ஹீரோ அதை மறைச்சா. அது நமக்கு புரியுது, ஆனா அதை புரிஞ்சுக்கூடிய திறமை அந்த பொண்ணுக்கு இல்ல. அந்த பொண்ணு அங்கிருந்து போக அதுக்குள்ள நமக்கு ஒரு சீனை காட்டுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கருமேகம் சூழ்ந்து இருக்க, இடியும் மின்னலும் இடிக்க அங்க ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டோட டோரை பயங்கர போர்ஸ்ல இடிச்சு தள்ளிக்கிட்டு சோல்ஜர்ஸ் உள்ள வர்றாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆர்மர்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹீரோவை கொடுமைப்படுத்தினான் பாத்தீங்களா, அந்த பையன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். வந்தவங்க பாத்தீங்கன்னா, நீ இந்த வருஷம் தர வேண்டிய டாக்ஸ கட்டல, மரியாதை கட்டு இப்படி கேட்கும் போது, எங்களால இந்த வாட்டி கட்ட முடியாது, ஏன்னா எங்களுக்கு விவசாயமே நடக்கல, எங்களுக்கு வருமானமே வரல, அப்ப நாங்க எப்படி கட்ட முடியும் இப்படி கேட்டுட்டு இருக்கும் போது இத காதலே வாங்காம அங்க அடிக்கிறாங்க. பட் அவரால் கொடுக்க முடியாது. இந்த நிலைமையை புரிஞ்சவங்க பாத்தீங்கன்னா, அவரோட பொண்ணை கொண்டு போய் மானபகம் படுத்த அந்த பொண்ணும் தான் உயிரியே விட்டுறா. அதை நினைச்சு நம்ம ஹீரோ கத்தி கதை அழுவ ஆரம்பிக்கிறான். ஏன்னா செத்து போன அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட ஆன்டி தான். இது பாத்தீங்கன்னா பிளாஷ், அதாவது பாஸ்ட்ல நடந்த விஷயம். இதை நினைச்சு நம்ம ஹீரோ கதறிக்கிட்டே கீழே விழ, இதை பார்த்த அங்க இருக்க பசங்க பாத்தீங்கன்னா, இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா என்ன இப்படி சொல்லிக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன் கண்ணத்துல இருக்க அந்த காயத்தை ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்க அங்க ஒரு பையன் வந்து நிக்க, என்னடா நீ என்ன பார்த்து சிரிக்கலையா அப்படின்னும் போது, நான் ஏன் சிரிக்க போறேன், உன்னோட நிலைமை எனக்கு தெரியும், நீ தப்பி தவறி கோவப்பட்டிருக்கலாம், அது நார்மலான விஷயம் தான், ஆனா நீ கோவப்பட்டிருந்தால் கண்டிப்பா அதுக்கான பலனை உன்னோட ஃபேமிலி இருக்கவங்க தான் அனுபவிச்சிருப்பாங்க. நீ அந்த கோவத்தை காட்டாம மறைச்சதால கண்டிப்பா அவங்க சேஃப்டியா இருப்பாங்க. இந்த அளவுக்கு மறைக்கிறதுக்கும் தைரியம் வேணும், நீ பெரிய தைரியசாலி இப்படி சொல்லிக்கிட்டே அவன் பேர் பாத்தீங்கன்னா லின் ஹாங். அவன் சொல்லிக்கிட்டே அவனும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ மாதிரி ஒரு ஸ்மாலஸ்ட் ஃபேமிலியை சேர்ந்தவன் தான். அவன் நம்ம ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டு வா டெஸ்டுக்கு போலான்றான். என்ன விஷயம்னா, நம்ம இந்த அகாடமியில சேர்ந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த பெரிய ஃபேமிலியில இருக்கவங்க நம்மள மோசமா ட்ரீட் பண்ண முடியாது, ஏன்னா நம்மளும் அவங்களோட கிளாஸ்மேட்டா இல்லலாம். இப்படி சொல்லிக்கிட்டே நம்ம ஃபேமிலியோட ஹிஸ்டரி, நம்ம ஃபேமிலியோட வாழ்க்கை தரம் எல்லாமே நம்ம நடந்துக்கிற விஷயத்துல தான் மாறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த ஹோப்போடையே அவங்க அங்கிருந்து போக, இது நல்லபடியா போகுமா அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட தான் நம்ம பார்க்கணும் இவன் ஆசைப்பட்ட மாதிரியே நடக்குமா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் நம்ம ஹீரோ அவன் கிளாஸ்மேட் ஆனா கூட நம்ம ஹீரோவை கொடுமைப்படுத்திக்கிட்டு தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு பொறுத்து போக போறா, இல்ல அதையும் மீறி ஏதாவது நடக்குமா, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். ஆனா அடுத்த எபிசோட்லயே பார்ப்போமான்றது சந்தேகம் தான். அது வரைக்கும் காத்துருங்க. தேங்க்யூ.